எமர்ஜென்சிக்கு ஃபண்ட் இருக்குன்னு நினைச்சு ரொம்ப தைரியமா இருக்கீங்களா? ஆனா சில மிஸ்டேக்ஸ் பண்ணுனீங்கன்னா அந்த ஃபண்ட் உங்களுக்கு எமர்ஜென்சியில் யூஸே ஆகாது. ஒரு லாக்இன் இருக்கக்கூடிய எஃப்டியில் உங்கள் ஃபண்டை லாக் பண்ணிடாதீங்க. ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதையே எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. உங்களுடைய மாதாந்திர செலவுகள் என்ன இருக்கோ அதிலிருந்து ஒரு மாதமோ 2 மாதத்துக்கான செலவுக்கு மட்டும் வச்சிருக்கிறது எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நினைக்காதீங்க. குறைஞ்சது 6 மாதத்துக்கான மாதாந்திர செலவுக்கான தொகையை உங்களுடைய லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ஸ்கீமை செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணி ஹேண்டில் பண்ணுங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ஒன்லி லைக் ரியல் எமர்ஜென்சிஸ் மெடிக்கல் தேவைக்கோ இல்லை உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒரு சேஃப்டி நெட். அது இருந்தால் தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். எமர்ஜென்சிக்கு தயாராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் எந்த சிச்சுவேஷன்லையும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா உங்கள் லைஃப் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து சரியாக பில்ட் பண்ணுங்கள்.